வணக்கம். மீனராசி. மீனராசி பொறுத்தளவில் இவங்க பார்த்திங்கன்னா நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசி இந்த மீனராசி. மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்ல தயாள குணம் உள்ளவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த ராசி. இந்த ராசியில் பிறக்கிறதுக்கு கட்டாயம் பூர்வ புண்ணியம் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வேலை தொழில் அமைப்புகளில் மிகவும் அக்கறையாகவும் அடுத்தவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான ராசி தான் இந்த மீனராசி. மீனராசியில் பிறக்கிறது போன ஜென்மத்தினுடைய புண்ணியம் அப்படின்ட்டு நிறைய புத்தகங்களில் மீனராசியை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். மீனராசி ராசியாதிபதி இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக நிலைகள் அமைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. இவங்க பார்த்திங்கன்னா 7 சனியுடைய ஜென்மசனி அமைப்பு இவங்களுக்கு தாக்க போகுதுன்னு நிறைய பேர் பயப்படுத்திட்டு இருக்கிறது தவறான ஒரு அமைப்புங்க. ஏன்னா மீனராசியில் பிறந்தாவே நல்ல நியாயமான குணம், நேர்மையான பண்புகள், அடக்கமான அதே மாதிரி அற்புதமான நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவங்க தான் அந்த மீனராசிக்காரங்க. மெயினாக பார்த்திங்கன்னா தெய்வ சிந்தனை, தெய்வ பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்லையே ஊறிப்போன ஒரு அமைப்புங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய பெயரை இவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு அடைமொழியை வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. இந்த மாத கிரக நிலைகள், டிசம்பர் மாத கிரக நிலைகள் ஆராய்ந்து செய்து பார்க்கும்போது மீனராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்தில் குருவும், 5ஆம் இடத்தில் செவ்வாயும், 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள், லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு மாறுறது மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டம். லாபங்கள் பெருக போகுதுங்க. தொழில் முதலீடு மூலமாக நீங்கள் லாபங்களை மிகவும் சிறப்பான முறையில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு செய்யலாம். அதாவது சனிப்பெயர்ச்சி வரப்போகுது, அஷ்டம சனி, 7 சனி வரப்போகுது அப்படின்னு பயப்படுத்திட்டு இருக்கிற காலகட்டமெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் லக்கணத்துக்கு வரப்போகிறார், அதாவது ராசிக்கு வரப்போகிறார். அப்படிங்கும்போது தொழில் முதலீடுகளில் நீங்கள் எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமா இருக்குது. அப்போ தொழில் ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு இருக்கிற தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கு சார், லாபங்கள் குறைஞ்சிருமோ, அதாவது முதலீடுக்கு பணமே கிடைக்காம போயிடுமோ, கடன் அதிகமாயிருமோ அப்படின்ட்டு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதக அமைப்பு. நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது, நல்ல கிரகநிலை அமைப்பு இருக்கும்போது சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக முதலீடு செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. மார்ச் ஏப்ரலில் தாங்க சார் சனி பயிற்சி, இப்போ முதலீடு செய்கிறதுக்கு என்ன, தாராளமாக முதலீடு செய்யலாம் சார். நீங்கள் தொழிலினுடைய அமைப்பு, உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக முதலீடு செய்யலாம். கடன் அதிகமாகிருமோ, நோய் தொந்தரவு வந்துடுமோ, அஷ்டம சனியில் ஜென்ம சனியில் பாதிப்புகள் அதிகமாக வந்துடுமோன்னு பயமே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த ராசி நேர்மையான ராசி, நேர்மைக்கும் நிதானத்துக்கும் பெயர் போன ராசி. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டாங்க. மிகவும் ஆழ்ந்த சிந்தனை உள்ள ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய சிந்தனாவாதிகள், நிறைய கற்பனை திறன் அதிகமாக இருந்து அந்த மாதிரி அமைப்புகளில் கற்பனை அமைப்புங்கிறது அபரிவிதமாக இருக்குங்க. இந்த கடைசி ராசி, அதாவது மீனராசி என்பது கற்பனையின் உறைவிடமாக இருப்பாங்க இவங்க தான். அதனால் பார்த்திங்கன்னா அதிகமான செயல்திறன், அதிக சிந்தனை, ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் தொழில் மிகவும் சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டம் இருக்குது. ஏப்ரல் மார்ச்சுக்கு அப்புறம் சனிப்பெயர்ச்சி வர்றது 2வது பிரச்சனை. இப்போ இருக்கிற காலகட்டம் மிகவும் சிறப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு பண்ணலாம். கட்டாயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணுங்க. வேலைக்கு போகிறது, வேலையில் மாற்றம் இருக்குங்க.
வேலையில் கட்டாய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மன நிறைவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக மாறலாம். உங்களுக்கு மனநிறைவு தரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இப்போ வந்து ஜென்மசனி, அஷ்டமச்சனி, ஜென்மசனி காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் கொடுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போகுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு திருப்தி இல்லாட்டி நீங்கள் தாராளமாக அந்த வேலையை நீங்கள் உதறி தள்ளிட்டு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி செயல்திறனை வந்து நீங்கள் ஊக்குவிச்சுக்கிறது தான் மிகவும் சிறப்பான அமைப்புங்க. இப்போ கிரகநிலை சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக தான் இருக்குங்க. ஆயினும் முக்கியமான முடிவுகள் இருக்கிறது, அதிக முதலீடு செய்கிறது, தொழிலதிபர்கள் போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சுயஜாதகத்தை கட்டாயம் நீங்கள் அனலைஸ் பண்ணணுங்க. கீழ்கண்ட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது வந்து உங்களுடைய முடிவுக்கே நான் வர்றதுக்கு காரணம் ஜென்மசனி அமைப்பு வரப்போகுது. ஜென்மசனியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் இப்போ இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம வந்து தவறாக எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கொடுத்துரும். அதனால் இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிறது தான் சிறந்த அமைப்பாக அமையுங்க. அதே பார்த்திங்கன்னா தொழிலில் முதலீடு செய்கிறதும் கவனம் தேவை தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. தொழிலில் அதிகமாக முதலீடு செய்கிறோம் சார், பங்கு வர்த்தகத்தில் முதலீடு, தயவுசெய்து பங்கு வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம மறந்துடுறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நல்லா இருக்கும்போது நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நேரம் சரியில்லாத கண்டிஷனில் கட்டாயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவான அமைப்புகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் முதலீடு இப்போ 4-5 மாதத்துக்கு முதலீடு செஞ்சுக்கலாம். கட்டாயம் ஏப்ரலுக்கு அப்புறம் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் கட்டாயம் நல்ல விதமாக இருக்குங்க. இப்போ வந்து ஜென்மசனி அமைப்புலலாம் திருமணம் வந்து, ஆனாலும் திருமணத்தை கொடுத்தாலும் சில மன உளைச்சல்களை சனி பகவான் கொடுக்க தான் செய்வார். அதனால் திருமணம் பண்ணுறதும் மிகவும் அனலைஸ் பண்ணிவிட்டு பொருத்தமான ஜாதகங்களை வச்சு தான் திருமணம் வந்து கைகூடி வரணுங்க. சரிங்களா? அதே மாதிரி காதல் வந்து கைகூடுமா? கேள்விக்குறிதானுங்க அது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மொழிய அதன் மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சல்கள் தான் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் கைகூடுமா, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடுமானா ரெண்டுமே கைகூடி வரும். ஆனால் மன உளைச்சலினுடைய அமைப்பில் தான் அது வருங்க. அதனால் 2 பேர்த்துக்குமே மிகவும் சிறப்பாக இருக்கும்போது தான் அது கைகூடி வரும். இல்லாட்டி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைப்புகளையும் மிகவும் சீர்தூக்கி பார்த்து தான் உங்களுடைய லாபங்களாகட்டும் நஷ்டங்களாகட்டும் எதையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.